வணக்கம். யாவருக்கும் உரைப்பும்ல நம்ம 63 நாயன்மார்களின் சிறப்பெல்லாம் பார்த்துன்னு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாயன்மார் யார்னா சிறுதொண்ட நாயனார் என்கிற பரஞ்சோதியார். இந்த பரஞ்சோதியார் சாதாரண சிவத்தொண்டர் இல்லைங்க. எந்த ஒரு பெற்றோரும் செய்ய முடியாத ஒரு செயலை செய்த சிறந்த பெற்றோர், பக்தியான பெற்றோர் தான் இந்த சிறுதொண்ட நாயனாரும் அவரது மனைவியும். அப்பேற்பட்ட பக்திக்காக எதை இழக்கக்கூடாதோ அதையே இழந்த இந்த சிறுதொண்ட நாயனாரின் சிறப்பை தான் நாம் இந்த யாவருக்கும் உரைப்போம் பகுதியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் மிஸ் பண்ணிடாமல் கேளுங்க. இது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான பகுதி, அதனால் தொடர்ந்து கேளுங்க. இவர் திருச்செங்காட்டங்குடின்ற ஊரில் மன்னர்களுக்கு மந்திரியாகவும் சேனாதிபதியாகவும் விளங்கக்கூடிய குலத்தில் பிறந்தவர். அவங்க அதுதான் அவங்களுக்கு பரம்பரையான தொழில். அதனால் இவர் இந்த மன்னர்கிட்ட யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் இதிலெல்லாம் நல்லா தேர்ச்சி பெற்று சிறந்த படைத்தளபதியாக விளங்கினார். ஒரு முறை போருக்காக வாதாபிக்கு சென்று பரஞ்சோதியார் என்ன பண்ணுறாரு, பகை மன்னர்கள் எல்லாம் போரில் வெற்றி கொண்டு அந்த ஊரில் இருக்க பொருள், பொக்கிஷம், செல்வங்கள், யானைகள், குதிரைகள் என எல்லாத்தையுமே எடுத்துன்னு இந்த மன்னர்கிட்ட சேர்க்கிறார். அதனால் தன் மன்னர் செம்ம சந்தோஷம் அடைஞ்சு அவர் பாராட்டி தள்ளுறார். அப்போது அங்கேருந்து அரண்மனையில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, அவரை லேஸில் யாருமே ஜெயிக்க முடியாதுங்க. ஏன்னா அவர் மிகப்பெரிய சிவபக்தர். அதுவும் மட்டும் இல்லாமல் சதாசர்வ காலமும் சிவத்தொண்டு செய்யறதுலேயே தன்னுடைய தலையாய கடமையாக வச்சுருக்கவர். அவ்வளோ சிவனோட அருள் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னதும் அது வரைக்கும் இவர் சிவபக்தர் என்றோ சிவத்தொண்டர் என்றதோ மன்னனுக்கு தெரியாது. இதை கேட்ட மாத்திரத்துலேயே ஓடி அவர் கையை பிடிச்சிட்டு, நான் எவ்வளோ பெரிய மாபாதக செயலை பண்ணிட்டேன், உங்களோட சிவத்தொண்டியும் சிவபக்தியும் தொடர்ச்சியாக வளர்க்க விடாமல் நான் உங்களுக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்துட்டுருக்கேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு வேண்டிய அளவு செல்வமும் பொண்ணும் பொருளும் தரேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் மென்மேலும் இன்னும் சிவத்தொண்டை செய்யணும், சிவபக்தியை இந்த உலகம் முழுக்க நீங்கள் பரப்பணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார். மன்னர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பரஞ்சோதியாரும் தன் மனைவியோட தன் மகன் சீராளன் ஒரு பையன் இருக்கான், அவனோட சேர்ந்து சிவத்தொண்டை குடும்பமாக நல்லபடியாக சிறப்பாக செய்துன்னு வராங்க பக்தியுடன். இப்போது சிவபெருமான் நினைக்கிறார், ஆஹா இந்த குடும்பம் நமக்காகவே வாழுதே, இந்த சிவத்தொண்டு செய்கிற இந்த சிறு தொண்டரை பரஞ்சோதியாரை இந்த உலகறிய செய்யணும், இவரோட பக்தியை நாம் ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்தணும்னு சொல்லிட்டு தன்னுடைய திருவிளையாடலை ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் சிவனடியாரை தேடி இந்த சிறு தொண்டர் இருக்கார் இல்லையா, அவர் வெளில போயிருக்கார். அந்த நேரத்தில் அவரோட சிறு தொண்டரோட மனைவியும் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. 2 பேர் உட்காண்டிருக்க நேரத்தில் மாறு வேஷத்தில், ஒரு சன்னியாசி வேஷத்தில் சிவபெருமான் அவங்க வீட்டுக்குள்ளே வரார். வீட்டில் யாரும் இல்லைங்களா அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த பணிப்பெண் ஓடி சொல்கிறாங்க, அம்மா இருக்காங்க, அவங்க கணவர் எங்கன்னு கேட்குறாரு. அவர் சிவனடியாரை தேடி போயிருக்கார் அப்படின்றாங்க. பரஞ்சோதியாரான சிறு தொண்டர் வீட்டுக்கு வந்த சன்னியாசி சிறு தொண்டரின் மனைவியிடம் சொல்கிறார், மா நான் இந்த கோவில் இருக்கு இல்லையா, அந்த மரத்தடியில் நான் உட்காண்டிருக்கேன், உன் கணவர் வந்தால் என்னை பார்க்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். இந்த சிறு தொண்டர் என்ன பண்ணுறாரு, சிவனடியாரை தேடி தேடி அலைஞ்சி பார்க்குறாரு. எங்கேயுமே ஒரு சிவனடியார் கூட கிடைக்கல. அதனால் சோர்வான மனதோட வீட்டுக்கு திரும்பி வரார். தன் மனைவி மூலமாக நிகழ்ந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுட்டு ஆஹா சிவனடியார் கிடைச்சிட்டாரேன்னு சொல்லிட்டு அந்த கோவில் மரத்தடியில் போய் பார்க்குறாரு. இந்த சிவனடியார் அமர்ந்திருக்கார். ஐயா அவசியம் என் இல்லத்துக்கு நீங்கள் அமுதுண்ண வேண்டும் வாங்க அப்படின்னு பணிவாக கூப்பிட்றார். உடனே அந்த சன்னியாசி அப்படியே உக்ரமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார், நான் 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் சாப்பிடுவேன், அதுவும் பசுவையே தான் சாப்பிடுவேன், அதற்கான உரிய நாளும் இந்த நாள் தான், அதனால் உன்னால் சமைச்சு தர முடியுமா பசுவை அப்படின்னு கேட்குறார். உடனே என்னால் முடியும், நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறார் சிறு தொண்டர். உடனே அன்பரே, பசுவென்றால் நீ எண்ணுவது போல விலங்கின பசு இல்லை, நான் சொல்கிறது நரப்பசு. அந்த பசுக்கு 5 வயசு இருக்கணும், இளம் ஆண் பிள்ளையாக இருக்கணும், உடல் உறுப்புகளில் எந்தவித குறைபாடும் இருக்கக்கூடாது. அந்த நரப்பசுவை நான் எப்படி சொல்கிறேனோ அந்த பக்குவத்தில் கறி சமைச்சு கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். சிறு தொண்டரும் அதுக்கு உடன்படுகிறார். சரிங்க, நீங்கள் என் வீட்டில் சாப்பிட்டா போதும், நீங்கள் கேட்குறத நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வர்றார். ஒரு குடிக்கு ஒரு மகனா நல்ல குடியில் பிறந்துள்ள பாலகனின் உடலை தாயார் பிடிச்சிக்கணும், தந்தையார் அறிந்து தர அதனை அந்த அம்மா சமைக்கணும். அவ்வாறு அதனை சமைக்கும்போது அந்த வீட்டில் இருக்க யாரும் கண்ணீர் விடக்கூடாது, எல்லோரும் சந்தோஷமாக இந்த அமுதை சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சிறு தொண்டரும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறார். உணவை தயார் செய்துவிட்டு என்னை கூப்பிடு, நான் உன் வீட்டுக்கு வரேன், அது வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு.
பரஞ்சோதியார்கிட்ட இந்த சன்னியாசி. உடனே சரின்னு சொல்லி பணியோட விடைபெறுகிறார். சன்னியாசியை தேடி போன நம்ம கணவரை இன்னும் காணுமே, சீக்கிரமாக சன்னியாசி ஆஷின் வந்தால் தானே நம்மளால் சாப்பாடு போட முடியும், சிவத்தொண்டை தொடர்ந்து செய்ய முடியும், ஏன் இன்னும் இவரை காணலைன்னு சொல்லி வாசல்லையே எதிர்பார்த்து காத்துட்டுருக்காங்க இந்த நங்கை. உடனே சிறுத்தொண்டர் வரதை பார்த்துட்டு, வாங்க வாங்க, எங்கே சன்னியாசி வரல, நான் அமுதெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டேன், வாங்க சாப்பாடு போகிறதுக்கு அவரை கூட்டின்னு வரல அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் சொல்கிறாரு, இந்த அமுதெல்லாம் அவர் சாப்பிட மாட்டாருமா, அவர் கேட்ட அமுது இதுதான் சொல்லி அவர் இவ்வளோ கண்டிஷன் போட்டார்ல, 5 வயது உள்ள நர பசு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டுன்னு அதுக்காக நான் ஒத்துக்கிட்டேம்மா, அதை தான் நம்ம சமைச்சு தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, ஏங்க எவ்வளவு நிதி கொடுத்தாலும், தங்கம் வைரோன்னு எத்தனை பொக்கிஷங்களை கொடுத்தாலும் தன்னோட மகனை கொடுக்கும் பெற்றோர்கள் கூட இந்த உலகத்தில் கிடச்சிருவாங்க. ஆனால் தாம் பெற்ற பிள்ளையை தாமே தமது கையால் நறுக்கி சமைக்கிற பெற்றோர் எங்கேயுமே இருக்க மாட்டாங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க மனைவி. சொல்லிட்டு 2 பேரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து தன்னோட மகன் சீராளனையே கறி சமைத்து அமுது கொடுக்கணும் இந்த சிவனடியாருக்குன்னு சம்மதம் செஞ்சு தயார் பண்ணுறாங்க வேலையை. பள்ளியிலிருந்து மகனை போய் கூட்டின்னு வரார் சிறுதொண்டர். கூட்டின்னு வந்து அம்மா கிட்ட கொடுக்குறாரு. அம்மா என்ன பண்ணுறாங்க, பையனுக்கு குளிப்பாட்டி நல்லா அலங்காரம் பண்ணி தந்தைக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்ததும் சமையல் அறை பக்கத்தில் ஒரு அறைக்கு கொண்டு போய் தன்னுடைய தாயும் தந்தையோட அந்த பையன் போய் என்ன பண்ணுறான், தாய் வந்து குழந்தைய படுக்க வச்சு குழந்தையோட காலையும் கையையும் கெட்டியமாக பிடிச்சிக்கிறாங்க. அப்போது மலர்ந்த முகத்தோடையே இதை செய்கிறாங்க பெற்றோர்கள். தன் மகனும் என்ன பண்ணுறான், சிரிக்கிறான். அம்மா அப்பாவும் சிரிச்சுட்டு நம்மளை படுக்க வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரியலேன்னு குழந்தையும் அப்படியே அம்மா அப்பா முகத்தை பார்த்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தந்தை என்ன பண்ணுறாரு, மாறாத புன்சிரிப்போட ஒரு கத்தி எடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கணுமோ உடனே பிடிச்சி பார்த்தா எல்லாத்தையும் முடிச்சிடுறாரு அந்த ஆயுதத்தால். கையிலேந்தி அந்த குழந்தையோட ஒவ்வொரு பார்ட்டையும் பாத்திரத்தில் போட்டு தன் மனைவி கிட்ட கொடுக்குறாரு. மனைவி என்ன பண்ணுறாங்க, எல்லா பார்ட்டையும் சமைச்சு தயார் பண்ணிடுறாங்க. கூட சாதத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு உணவு தயாரான தகவலை வீட்டுக்கார்ட்ட போய் சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த சிறு தொண்டர் சன்னியாசிக்கிட்ட போய் சன்னியாசிக்கிட்ட, ஐயா என் இல்லத்துக்கு வாங்க, நீங்கள் சொன்ன பக்குவத்திலே நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் நரப்பசுவை சமைச்சு வச்சுட்டோம் வாங்கன்னு சொல்கிறாரு. வந்து அவருக்கு பாதத்தை எல்லாம் அலம்பி அவங்கள நமஸ்காரம் பண்ணி உரிய ஆசனெல்லாம் போட்டு அழித்து இலையை போட்டு பரிமாறத்துக்கு தயாராகிறாங்க கணவனும் மனைவியும். அப்போது என்ன பண்ணுறாரு சன்னியாசி, நான் சொன்ன மாதிரி தானே சமைச்சேங்க அப்படின்னு. எல்லா உறுப்புகளையும் சமைச்சிங்களா? ஆமாங்க, தலை மட்டும் சாப்பிடக்கூடாது இல்லையா, ஆனால் தலையை தவிர மற்ற எல்லா உறுப்பையும் சமைச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தம்பதி 2 பேரும். உடனே இந்த சிவனடியார் என்ன பண்ணுறாரு, சிரிச்சுண்டு சரி சரி போடுங்க அப்படின்னு சொல்லி உணவு உண்பதுக்கு தயாராகிறார். சிறு தொண்டர் வீட்டில் இந்த பணிப்பெண் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, டக்குன்னு, ஐயா அந்த தலை இறைச்சியை கூட நான் தனியாக தான் சமைச்சிருக்கேன், எங்கே திடீர்னு நீங்கள் கேட்பீங்களோ அது இல்லைன்னா கோவம் ஆகிடுவீங்களோன்னு பயந்துட்டு நான் தனியாக சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் சந்தோஷம் ஆகிடுறாரு அந்த சன்னியாசி. ஆமாம் எனக்கு தலை இறைச்சினா ரொம்ப பிடிக்கும், அதையும் கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லி அந்த சிறு தொண்டர் மனைவியும் அந்த பணிப்பெண்ணும் எல்லாருமா சேர்ந்து எல்லாம் பரிமாறிடுறாங்க. சாப்பிட்றதுக்கு உட்காரும்போது திருப்பி இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாரு இந்த சன்னியாசி. நான் ஒண்டி தனியாக சாப்பிட மாட்டேன்ப்பா, போய் இன்னொரு சிவனடியாரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். வெளியில் போய் தேடி பார்க்குறாங்க கணவனும் மனைவியும், ஒரு சிவத்தொண்டர் கூட கிடைக்கல. சரி யாரும் இல்லைன்னா பரவாயில்ல, நீயே உட்காந்து என் பக்கத்தில் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு வந்து தன் மகனோட இறைச்சி இருக்கே அப்படின்றது ஒரு பக்கம், ஆனால் அழக்கூடாதுன்றதும் அந்த கண்டிஷன் இல்லையா, அதனால் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காரு. என்னப்பா யோசிக்கிற, சரி உன் பையனையும் கூப்பிடு, அவனோட சேர்ந்து தான் நான் சாப்பிடுவேன்றாரு. அப்போ தான் இவருக்கு வருது, ஆஹா நம்ம பையனை எப்படி கூப்பிட முடியும், அவன் தான் நம்ம இலையில இருக்கானே உணவா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. சீக்கிரம் உன் பையன் வந்தால் தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன், என்னோட கோபத்துக்கு நீ ஆளாகாத, சீக்கிரம் போய் உன் பையனை கூப்பிடுங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாரு. வெளியில் ஓடி வந்து கணவனும் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அந்த நேரத்தில் டக்குன்னு அவங்களுக்கு இவர் கத்தில் மறந்தே போயிட்டாங்க. தான் குழந்தைய வந்து நம்ம கையால் தானே நறுக்கி சமைச்சோன்றதை மறந்து போய் இந்த தகப்பன் என்ன பண்ணுறாரு, மகனே வாப்பா நம்மள வீட்டுக்கு வந்த சிவத்தொண்டர் சாப்பிட்ணும், நீ அவசியம் வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, சீராளா வாப்பா கண்ணா, நம்ம வீட்டுக்கு வந்த இந்த சன்னியாசி சாப்பிடணும்ப்பா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் குழந்தை கிடுன்னு ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் பேக்கோடு ஓடி வரான். இதை பார்த்ததும் இவங்களுக்கு அப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வருது, நம்ம பையன் அங்கே தானே சாப்பாடாக இருந்தான், எப்படி இப்போ உயிரோடு வரான் அப்படின்னு ஒரு திடுக்கிட்டு பழைய ஞாபகம்லாம் வந்துட்டு சந்தோஷப்படுறதா இல்லை என்ன இதுன்னு அவங்க புரிஞ்சிக்கவே அவங்களால முடியல. வீட்டுக்குள்ளே ஓடி வராங்க பையன் ஆயிடுச்சின்னு. வந்தால் இங்கே இருந்த சன்னியாசியும் காணும், இலையில் வச்சுருந்த இந்த இறைச்சி எல்லாமும் காணும்.
என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது வானத்தில் ஒரு பெரிய ஒளி வருது. அதில் யார் வரா? சாக்ஷாத் நீங்கள் நினைக்கிறீங்களே அந்த கைலாசநாதர் தான் அருட்காட்சி தரார். தந்து அந்த குழந்தை வந்து கை கூப்பி வணங்குறான், இறைவனை பார்த்து வணங்கி நமஸ்காரம் பண்ணுறான். உடனே என்ன சொல்கிறார்? இந்த குழந்தைய அந்த பணிப்பெண்ணுக்கு, அப்புறம் சிறு தொண்டருக்கும் அவரது மனைவிக்கும் எல்லாருக்குமே நான் வந்து என்னை விட்டு பிரியாத இருக்கும் சிவலோக பதவியை நான் உங்களுக்கு தரேன், சீக்கிரம் என்கிட்ட வாங்கன்னு சொல்லி அருள் கொடுத்துட்டு மறைந்து விடுகிறார் சிவபெருமான். பார்த்தீங்களா? இப்போ புரிஞ்சுதா சிவபெருமான் ஏன் சிறு தொண்டரை நாயன்மார்களில் ஒருவராக வச்சுருக்கார்? அவரோட பக்தியை எப்படி உலகுக்கு எடுத்து காட்டிருக்காரு பார்த்தீங்களா? சிவன் நினைச்சார்னா அந்த உண்மையான பக்திக்கு என்றைக்குமே கட்டுப்பட்டு நம்முடன் இருப்பார், நம்மளையும் அவர் கூடவே வச்சுப்பார். ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் ஈசா போற்றி. நன்றி.